பிரார்த்தனை ஆரம்பிக்கிறோம். இறை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவை துணை. இறையருளும் குருவருளும் என்றும் துணை நிற்கும் எல்லாம் வல்ல மாயாடி சாமிகளுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நம்ம இன்னைக்கு இருந்து ப்ராக்டிக்கல் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த ஒரு 6 நாள், ஏற்கனவே ஒரு 3 நாள் பார்த்தோம். அந்த இதெல்லாம் நம்ம ஆயத்தமாகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றி பேசணும். இன்றைக்கி நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்க்குறோம். அப்படி ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது எதை பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஜாமக்கோல் ஆருடத்தில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஜாமக்கோல் ஆருடத்தில் அதனுடைய டூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உதயம், ஆருடம், கவிப்பு, ஜாமகிரகா, இந்த விஷயங்கள் நமக்கு முக்கியம். இதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது உள்வட்ட கிரகம், ராகாலம், யமகண்டம், மாந்தி அப்படிங்கிற அடிஷ்னல்ஸ் இதெல்லாம் நமக்கு தேவையானது. சத்தியத்தையும் உண்மையையும் உடனே படம் பிடிச்சு காட்டுறது எதுன்னா ஜாமக்கோல் தான். அதில் எந்த விதமான சந்தேகம் நீங்கள் பட வேண்டிய அவசியமே இல்லை. ஜாதகம் கூட நம்மளை ஏமாத்திடும், ஆனால் ஜாமக்கோல் நம்மளை ஏமாத்தாது. உண்மையை மட்டும்தான் சொல்லும், உண்மைக்கு புறம்பாக எதுவும் பேசாது. ஜாமக்கோளோட ஜாமகிரகத்தோட நம்ம எப்பயுமே பேசலாம், அதை பார்க்கலாம், அதோடு நேசிக்கலாம். இன்னைக்கு ஒரு ஆருடம் போட்டிருக்கேன், ஆருடம் பார்த்தேன். அதாவது என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அந்த சம்பவம் எப்படிப்பட்ட சம்பவம் அப்படிங்கிறத பற்றி ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கு ஆருடம் போட்டிருக்கேன். அந்த ஆருடம் இப்போ நம்ம குரூப்பில் போட்டிருக்கேன். அதை என்ன ஆருடம், உதயம் ஆருடம் கவிப்பதுன்னு சொல்ல முடியுமா யாராவது? சார் மகர உதயம் சார். சரி, மகர உதயம், ரைட். மகர துலாம் ஆருடம், கவிப்பு கடகத்துல. ஜாமகிரகத்தை சொல்லுங்களேன் பார்ப்போம். உதயத்தில் பாம்பு சார். உதயத்தில் சரி. அப்புறம் சூரியன். சூரியன் எங்க இருப்பாரு? சூரியன் தனுசுல. துலாத்துல செவ்வாய். சரி. கன்னியில குரு. கடகத்தில் புதன். மிதுனத்தில் சுக்கிரன். மேஷத்துல சனி. மீனத்துல சந்திரன். ஆருடம் போட்டோம். இப்போ இந்த ஆருடம் போட்டுட்டோம். இதில் ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறது, அதை நீங்கள் எழுதிக்கிறணும். எப்படின்னா, சரராசியில் சனி செவ்வாய் இருந்தால், சரராசியில் சனியும் செவ்வாயும் இருந்தால் அதற்கு பேர் துர்மரண ஜாமம். துர்மரண ஜாமம். அப்ப என்ன சொன்னேன், அதை அப்படியே திருப்பி யாராவது சொல்லுங்க பாப்பா. சரராசியில சனியும் செவ்வாய் இருந்தா துர்மரண ஜாமம். இந்த மாதிரி ஜாமம் உள்ள ஒன்றை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க வீட்டில் ஒரு துர்மரணம் நடந்திருக்குன்னு அர்த்தம். அகால மரணம் அல்லது துர்மரணம் நடந்திருக்குன்னு அர்த்தம். அது எப்ப சார்? எப்ப வேணாலும் நடந்திருக்கலாம். ஒரு துர்மரண ஜாமத்தை உங்களுக்கு காட்டுகிறது அப்படிங்கிறத நீங்க மனசுல எடுத்துக்கணும். இப்ப இந்த ஆருடம் எதற்காக போடப்பட்டது அப்படின்னா, என்ன கேள்வி அப்படின்னா, அவ வீட்டில் அந்த வீட்டினுடைய தலைவி இறந்துட்டாங்க. அந்த இறப்பு தற்கொலையா கொலையா?
தற்கொலையா கொலையா? இது இறப்பைத்தான் இந்த ஜாமம் சுட்டி காட்டுதா அப்படின்னா துர்மரண ஜாமம் வந்துருச்சா இல்லையா? வந்துருச்சு சார். துர்மரண ஜாமம் வந்துருச்சு. உதயாதிபதி நீசம். உதயாதிபதி நீசம். அப்ப நாம் யாரை பத்தி கேள்வி கேட்கிறோமோ அது இல்லைங்கிறத காட்டுதா அம்மா? உதயாதிபதி நீசம். அப்ப வந்து உதயாதிபதி நீசம் ஆயிடுச்சு. அப்ப துர்மரண ஜாமம்ங்கிறதையும் பார்த்துட்டோம். உதயாதிபதி நீசம். இப்ப நம்ம கேள்வி என்ன அப்படின்னா, தற்கொலையா கொலையா அப்படின்னு கேட்குறோம். கொலை அப்படின்னா எப்படி எடுக்கிறது, தற்கொலைன்னா எப்படி எடுக்கிறது? ஒரு ஜாதகம் உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு உதயாதிபதியை பார்க்கணும், சூரியனையும் பார்க்கணும். சூரியன் தானே உயிர், சூரியன் தான் உசுறு, சூரியன் தான் உயிர். அப்ப சூரியனும் 12க்கு போயிடுச்சா? 12க்கு போயிடுச்சு. அது ராகு காலம் மாட்டியிருக்கா? மாந்தி யமகண்டத்துல இருக்கு. மாந்தி யமகண்டத்திலேயே இருக்கு. அப்ப வந்து மரணம் என்பது நிச்சயமாக்கப்பட்டது. மரணம் என்பது நிச்சயமாயிடுச்சு. நான் சொல்ற பாயிண்ட் சரியா இருக்கான்னு மட்டும் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. தற்கொலை அப்படின்னா என்ன ரூலு, கொலைன்னா என்ன ரூல் அப்படின்னு பார்க்கணும். தற்கொலை அப்படின்னா 1, 8 இருந்தால் தற்கொலை. 1ஆம் பாவமும் 8ஆம் பாவ தொடர்பு இருந்தால் தற்கொலை. கொலை அப்படின்னு சொல்லினா 1, 6 இருந்தா கொலை. இதுல 1, 6 சம்பந்தப்பட்டிருக்கா, 1, 8 சம்பந்தப்பட்டிருக்கா? ஒன்னாம் பாவம் யாரு? 1ஆம் பாவம் சனி சார். சனி. 1ஆம் பாவம் மகரம்னு சொல்லலாம், சனின்னு சொல்லலாம். மகரம்னு சொல்லலாம், சனின்னு சொல்லலாம். 8ஆம் பாவம் யாரு? சூரியன். சூரியன். சூரியனுக்கு சனிக்கு கனெக்ஷன் இருக்கா? வெளிவட்டத்தில் உள்ள கனெக்ஷனா உள்ள வெளிவட்டத்தில் பாருங்க. சூரியனுக்கும் சனிக்கு எந்த தொடர்பு, உதயத்துக்கு தொடர்பு இருக்கா? இல்ல. 12ல இருக்கு சூரியன். சூரியன் 12க்கு போயிடுச்சு. உதயாதிபதியோட தொடர்பு இல்ல, உதயத்துக்கும் தொடர்பு இல்ல. உதயத்துக்கு 8ஓட தொடர்பு இருந்தால் உதயாதிபதியோட 8ஓட கனெக்ஷன் இருந்தா நடக்கும். இப்ப உள்வட்டத்தில் சூரியன் எங்க இருக்காரு பாருங்க. உள்வட்டத்தில் சூரியன் எங்க இருக்காருன்னு பாருங்க. அது 8லயே இருக்கு சார். 8லயே இருக்காரு. உள்வட்டத்துல 8ல இருக்காரு. அந்த உள்வட்டத்தில் இருக்க 8க்காவது இந்த 8ல இருக்கிறதுனால அதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கான்னா இந்த உதயத்துக்கு தொடர்பு இருக்கா? இல்லை. இல்ல, ஒரு தொடர்பு இல்லை. அப்ப இது வந்து தற்கொலை இல்லை. தற்கொலை இல்லை. ஒரு பாயிண்ட் வந்துச்சு. அடுத்த கேள்வி, கொலை. 6ஆம் வீட்டின் அதிபதி யாரு? புதன். அவர் எங்க இருக்காரு? அது 8ல இருக்காரு. நல்லா பாருங்க எங்க இருக்காரு. வெளியில 7ல இருக்கு சார். அப்ப உதயத்துக்கு நேரா 7ல இருக்காரா? ஆமா. நம்ம சந்தேகப்படுறது கவிப்பு மறைச்சு வச்சிருக்கா? ஆமா சார். கவிப்பு மறைச்சிருக்கு. கவிப்பு 7லயே இருக்கு. 7லயே இருக்கு. அப்ப 7ஆம் பாவம் கவிக்கப்பட்டிருக்கா? ஆமா சார். அப்ப அந்த 6ஆம் பாவத்தின் அதிபதி 7ல போய் கவிக்கப்பட்டிருச்சா? ஆமா சார். அப்ப கொலை. இது கொலைங்கிறது சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சு சார். அப்ப இது வந்து ஒரு துர்மரணமாக தீர்மானிச்சாச்சு. துர்மரண ஜாமம் வந்துருச்சு, இறக்கப்பட்டாருங்கிறது வந்துருச்சு, இறப்பை காட்டிவிட்டது. அதனால இது ஒரு அசம்பாவிதமா ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு காட்டுதா? காட்டுது சார். காட்டிடுச்சு இல்லையா? காட்டுது. ரைட். இப்ப இந்த உதயத்திலே பாம்பு இருந்தாலே ஒரு ஒரு குழப்பமானது, ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லையா? 7ஆம் பாவத்தில் கவிக்கப்பட்டிருக்கிறதுனால உதயமும்
இங்கே வலு விழுந்துருச்சு, 7ஆம் பாவமும் வலு விழுந்துருச்சு இல்லையா? ஆமா 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 ஆ, இப்போ பாருங்க, ஆறுடம் எங்கே இருக்கு? ஆறுல 10ல இருக்கு சார். 10ங்கிறது தானே கர்மா. ஆ, அங்கேயே 6 இருக்கா? அங்க வந்து செவ்வாய் இருக்கு. செவ்வாய் இருக்கார். அந்த செவ்வாய் 4 அப்போ 4ஆம் இடத்துலயே அது நடந்துருச்சு. அப்ப வீட்டிலேயே குடும்பத்துக்குள்ள. வீட்டுக்குள்ள நடந்திருக்கு ஆ, சம்பவம். புரிஞ்சுச்சா? நடந்துருச்சு. இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அந்த பிள்ளை வந்து அந்த அந்த பெண்ணை அங்கே இறந்துருச்சு. யார் அதை செஞ்சிருப்பானோ அவனும் போய் இறந்துட்டான். 7ஆம் இடம் கவிப்பு. சரி, 7ஆம் சரி. இடமும் கவிப்பு. அப்போ ரெண்டுமே இப்போ என்ன ஆகி போச்சு? ஆயிடுச்சு. இப்போ புரிஞ்சா எப்படி எடுத்துட்டோம்னு பார்த்தீங்களா? ஆனா ஒரு கஷ்டமான கேள்வி கேட்க வந்திருக்காங்க. ஆனா அந்த கஷ்டமான கேள்விகளை எங்களுக்கு கிட்டத்தட்ட இது சம்பந்தமா எல்லா விஷயமும் விளங்குன மாதிரி ஆயிடுது. எப்படி எடுக்கிறேன் பாருங்க. அருமை அருமை. கேள்வி கஷ்டமானது பாவம் அவங்களுக்கு. ம். ஆனா எங்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்கள் அத்தனையும் திரும்ப திரும்ப இதை 2 தடவை பார்த்தா கிளியர் ஆயிடுது. ஆ 1-8 அவரு 1-6 வேற யாரும் சூப்பரா லிங்க் ஆயிடுது. கரெக்டா? ஆமாம், 6ஆம் பாவம் தானே பிரச்சனை. ஆமாய்யா. 6ஆம் பாவம் தானே வம்பு வளர்க்க. ம் ம் ம். அடிச்சிருக்கான், செத்து போச்சு. அவனும் போயிட்டான் பாருங்க. 7ஆம் பாவத்தில் கை எதிரியே அவுட். அப்ப ஜாமக் கிரகம் எவ்வளவு ஒரு துல்லிதமா காட்டுது பார்த்தீங்களா? அருமை தான் ஐயா. அருமையா இருக்கு. இந்த இந்த ஒரு ப்ரொடிக்ஷன் வந்து ம். நேரடியா பார்த்த மாதிரியே நமக்கு சொல்ல முடியுது பாருங்க. ஆ, இதுதான் வந்து 7ஆம் பாவங்கிறது எதிரி. ம் ம். 7ஆம் பாவங்கிறது எதிரி. எதிரி. 7ஆம் பாவமே கவுத்துருச்சுல. ஆமா ஆமா. கரெக்ட். ஓகே. இப்போ முடிஞ்சு போச்சு. இப்போ பலன் நம்ம எப்படி எடுக்கிறோம்? புதன் வர்றதுனால காதல் சம்பந்தப்பட்டா? ஆமா 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 ஆமா. கரெக்டா பிடிச்சாங்க. புதனே கவுத்திருச்சு இல்லையா? அம்மா, புதன் கவுந்துருச்சு இல்லையா? ஆமா சார். சார் புதன் கவுத்துருச்சு. சுக்கிரன் 6ல் தானே இருக்கு. ஆமாங்க ஐயா. உள்வட்டம் 5ஆம் அதிபதி 6ல் தான் இருக்கு. ஆமா. உள்வட்டம் சுக்கிரன், வெளிவட்டம் புதன். ஆ, அது அஞ்சாம் அதிபதி சுக்கிரன். ஆமா. காதல். அப்ப வந்து இது வந்து எப்படின்னா, இங்க பாருங்க, புதனா இருக்காரு. அப்ப இந்த பெண்ணுக்கு வந்து சகோதர முறை உள்ளவன் அவன். ஓ, அடிச்சவன் சரி. ஓ, அந்த பிள்ளையோட தொடர்புல இருந்தவனும் அவன் தான். அது சரி சரி. இந்த இவனுக்கு மச்சனே, இந்த பொண்ணுடைய ஹஸ்பண்டுக்கு ஓ, மச்சனே. அப்ப எப்படி ஜாமக்கோள் காட்டுது பார்த்தீங்களா? இது கல்யாணமான பொண்ணா? கல்யாணமாகி 2 குழந்தை இருக்கு. ஐயோ, 2 குழந்தை இருக்கு. அது எப்படி சார் எடுக்கிறது? கல்யாணம் ஆயிடுச்சு அந்த பிள்ளைக்கு. ஓ, இப்ப பாருங்க, 7ஆம் வீட்டின் அதிபதி தானே கணவன். ஆமாங்க. 3ஆம் இடத்துல இருக்கான்னா தூரத்துல இருக்கான், வெளிநாட்டுல இருக்கான், நீர் ராசியில இருக்கா சந்திரன். ஸ்பாட்ல இல்லையா கணவன்? எங்கேயோ இருக்காரு. 3ஆம் இடத்துல இருக்கிறாரு இல்லையா? 7ஆம் வீட்டின் அதிபதி 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். ஓகே. நாளுக்கு அது 4ஆம் இடத்துக்கு, அது 12ஆம் இடம். அப்ப இல்ல அப்படின்னு எடுக்கணும். சரி, இப்ப இது புரிஞ்சுச்சா? புரிஞ்சு சார், நல்லா புரிஞ்சு. அப்ப இந்த சப்ஜெக்ட் நம்ம எதை கேள்வி கேட்டீங்களோ அந்த கேள்வியை இந்த ஆர்வம் நமக்கு காட்டும். ஒரு கேள்வி கேட்டோம்னா அந்த கேள்விக்கு ஆர்வம் நம்மளுக்கு சொல்லிடும். சார் ஒரு மேலோட்டமா ஒரு டைம் சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம். எப்படி?
யார் கேட்கறது ஐயா? வீரப்பன் சார். அதாவது எப்படின்னா, கொலையா தற்கொலையா? சரி சார். கொலை அப்படின்னு சொன்னா 1-8 1ங்கிறது அவங்க, 8ங்கிறது வந்து இழப்பு. 8ங்கிறது தன்னைத்தானே செஞ்சுக்கிறது. 1-8னா தன்னைத்தானே செஞ்சுக்கிறது, தற்கொலை. 1-6 அப்படின்னா வம்மத்தில் செய்யறது. புரியுதா? அப்ப எது கனெக்ஷன் இருக்குன்னு பார்க்கணும். உதயத்துக்கும் அதுக்கு ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்கா? உதயாதிபதிக்கு உதயத்துக்கு கனெக்ட் இருக்குன்னா இங்க 8க்கு அதுக்கும் கனெக்ட் இல்லை. 6க்கு கனெக்டிவிட்டி தான் இருக்கு. 7ஆம் பாவத்தில் இருந்தாலே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். சரி சார், புரியுதுங்க. அப்படின்னு அர்த்தம். ஐயா, இயற்கை மரணம். இயற்கை மரணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்ப இயற்கையா ஒருத்தர் மருந்து அடிச்சுட்டாரு அப்படின்னா உதயாதிபதி போய் மறைஞ்சிரும், உதயாதிபதி நீசமாயிரும். 6ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் எந்த கனெக்ஷன் இருக்காது. 1-9ஓட தொடர்பு இருக்கும், அவ்வளவுதான். போயிட்டே இருப்பாரு. ஆமா, இயற்கையா போயிட்டே இருக்காங்க சார். இதுலயே உதயாதிபதி நீசம் தானே? உதயாதிபதி நீசம்னாலே எப்போ உயிரோட இல்லைன்னு தானே அர்த்தம். ஒரு கேள்வி கேட்கிறவங்க இல்லைன்னு தானே அர்த்தம். இதுல 6-8 தொடர்பு வரலன்னா இயற்கையாவே இறந்துருச்சு. 6-8 தொடர்பு இல்லைன்னா இயற்கையாவே போயிடுச்சு. ஐயா, 6 வந்துன்னா உடல்நிலை சரியில்லாமல் மரணம்னு எடுத்துக்கலாம். ஒரு வகை நோய்வாய்ப்பற்றுள்ள இறக்கலாம். அதுக்கு தான் கேட்டோம். அதாவது விதிவந்து சாகல. புரியுது அப்படின்னு. இப்ப இந்த கான்செப்ட் புரிஞ்சுச்சா? இது புரியுதுங்க. அதாவது கேட்ட கேள்வி ஒன்னொன்னுதான். அதாவது தற்கொலையா கொலையா அதுக்கான பேக்ரவுண்டு பாதி அவரே சொல்லி இருப்பாரு. அப்போ நம்ம அவர் சொன்னதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். கன்ஃபார்ம் பண்ணி கேட்ட கேள்விக்கான பதில் நம்ம இல்ல. அங்க அவர் சொன்னது வந்து எனக்கு சந்தேகமா இருக்கு, நீங்க சொல்லுங்கன்னு கேட்கிறாரா? அவ்வளவுதான். ஓகே. அப்ப உடனே சொல்றோம் இப்படிதான் இருக்கணும். ஆமா, கரெக்டா அப்படின்னு எடுக்கணும். இது அதான் நீங்க சொன்ன உடனே அவங்களுடைய சூழ்நிலை வேற, கஷ்டமான சூழ்நிலை. ஆனா ஒரு லெசன் முறையில இது எங்களுக்கு அருமையான லெசன். இந்த சப்ஜெக்ட், அதாவது மரணம் என்ற சப்ஜெக்ட்டுக்கு இது ஒரு அருமையான உதாரணமா. அதாவது கள்ள தொடர்புங்கிறது வந்து 9ஆம் பாவம். ஆமா. அந்த 9ஆம் வீட்டின் அதிபதியே 7ல உட்கார்ந்துருக்கு. அதிபதியே புதன் தானே சார்? புதனே அதுதான் 7ல இருக்கு. 7ல உட்கார்ந்துருக்கு. கவிப்புல வேற உட்கார்ந்துருக்கு. கவிப்பு வந்து என்ன செய்யும்? ஒரு சஸ்பென்ஸை காட்டும் இல்லையா? மறைச்சு வைக்கும். ஆமா. ஏதோ சம்திங் ராங் இருந்திருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்ப புரியுதா? புரியுது. சாதாரண ஒரு கேள்வியே 5 நிமிஷத்துல எந்த டிடெக்டிவ் இதுவும் இல்லாம நம்ம கிரகத்தை வச்சு வெளிவட்டம் உள்வட்டம் வச்சு ஒரு 4 பேசிக் ஐட்டத்தை வச்சு நம்ம ஆன்சர் சொல்லிட்டோம். இப்ப வந்து கேள்வியை அறிதல். கேள்வி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, முதல் ஜாம கிரகத்தின் மூலம் நம்ம கேள்வியை அறிஞ்சுக்கலாம். ஜாம கிரகம் யாரு? சனி, லக்னாதிபதி. சனி நீசமா இருக்காரு. அப்ப கேள்வியே தகுதியா இல்லை. கேள்வியே என்ன ஆயிடுச்சு? கேள்வியே பலம் இழந்துருச்சு. கேள்வியே தகுதி இல்லாத கேள்வி. அப்ப இப்ப இது வந்து உயிரோட்டம் உள்ள கேள்வி இல்ல, செத்த கேள்விதான். இது வந்து வலு இழந்த கேள்விதான். செத்த பாம்பை மறுபடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்றதுதான் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்ப புரியுதா? ஐயா, இன்னொரு கேள்விங்க. இந்த வயசானவங்க எல்லாம் கொஞ்சம் படுக்கையில இருக்காங்க இல்லைங்க, அவங்கள இந்த வீட்டுக்காரங்க இப்ப எப்ப இறப்பாங்கன்னு கேட்டா நம்ம அது கணக்கு எதாவது இருக்கா? எப்படி சொல்றது? ஒருத்தர் வந்து வயசானவர் படுத்திருக்காரு.
வயசானவர் படுத்துட்டாரு. உதயம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். உதயம் வந்து உதயாதிபதி, இப்போ உதயம்ங்கிற இந்த ஜாதகத்தில் வந்து உதயம் இருக்கு இல்லையா, உதயாதிபதி நீசமாக இருந்தாருன்னா ரொம்ப மோசமாக இருக்காருன்னு அர்த்தம். சரிங்க. ரொம்ப மோசமாக இருக்காருன்னு அர்த்தம். அந்த உதயாதிபதி பலம் இழந்துட்டாருன்னா, உதயாதிபதி நல்லா இருந்து 1, 5, 9, 10 இருந்தாருன்னா அவர் பொழைச்சிக்கிடுவாரு. போக மாட்டாருன்னு அர்த்தம். போக மாட்டார். சரிங்க. உதயாதிபதி போய் கல்ப கண்டிப்பா தொடுவாருன்னா ஆள் தப்ப மாட்டாரு. அது இந்த நம்ம மத்த கால நிர்ணயம் மாதிரி அதுக்கு ஒரு கால நிர்ணயம் பார்த்து. ஆமா, உதயாதிபதி போய் கல்ப கண்டிப்பா தொடுவார் இல்லையா? ஆமா ஆமா. அப்ப அவரு ஆள் அவுட் ஆயிடுவாரு. அப்ப கவிப்பை தொடுற காலம் எவ்வளவு காலங்கள் ஆகும், அப்ப இதுக்குள்ள வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடுங்க. அப்ப வந்து அவருக்கு சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்க. புரியுதா? புரியுதுங்க சார். இன்னொரு டவுட் சார். கவிப்பு வந்து இப்போ 2 பாவத்துக்கு அதிபதியா வரணும்னு வச்சுக்கோங்க. இப்போ கன்னி மிதுனம் கன்னின்னு வந்துட்டுனா அப்ப புதன் 2 இடத்துலயும் பாதிக்குமா? எப்படி அந்த நிக்கிற இடத்த மட்டும் எடுத்தா போதும்? கவிப்பு எந்த இடத்துல விழுந்திருக்கோ அந்த இடத்துல தானே அந்த பாவத்தை மட்டும் எடுத்தா 45 டிகிரி கவிப்புக்கு தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். இங்க இருந்து 45 டிகிரி கவிக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். அது வெளியில உள்ள கிரகத்தை மட்டுமா இல்ல உள்ள கிரகத்தையும்? எந்த கிரகத்தையும் அதுக்குள்ள இருக்கிறத பூராத்தையும் எடுத்துக்கிறோம். எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். அதாவது ஜாமக்கோள்ங்கிறது வந்து ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் சாமி. அதை நீங்க உள் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அது பதில் சொல்லும். ஐயா இன்னொரு சின்ன கேள்விங்க. ஒரு ஜாதகம் பார்க்க போற இடத்துல நம்ம செத்த ஜாதகத்தை கொடுத்து நம்மள செக் பண்ணாங்கன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? உதயாதிபதி நீசமா இருந்து உதயத்திலேயே கவிப்பு இருந்து உதயத்திலேயே ராகு காலம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மாந்தி ராகு காலம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, செத்து போன ஜாதகம் தானே. அப்ப நம்மள ஏதோ சோதிக்கிறாங்கன்னு அர்த்தம். நம்ம பார்த்தோம் நம்மகிட்ட வரும்போது சாதிக்குது. இப்ப இந்த ஜாதகத்தை காட்டு உயிரோட இருக்கானா இல்லையில? உயிர் வந்து இந்த ஜாதகத்துக்கு வந்து உயிர் கிரகம் சூரியனே வந்து யமகண்டத்துல இருக்கும் இல்ல ராகாலத்துல இருக்கும். இதெல்லாம் ஒண்ணு இருந்தாலுமா இல்ல எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருச்சுன்னா கன்ஃபார்மா இல்ல? கன்ஃபார்மா இல்ல. ராகாலம் யமகண்டம் மாந்தி கவிப்போட தொடர்பு இருந்துச்சுன்னா சோழி முடிஞ்சு வச்சுன்னா அர்த்தம். நம்மள ஏதோ சோதிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆமா, சரிங்க. இப்படிதான் எடுக்கணும். அப்ப 8ஆம் இடத்தையும் சூரியனையும் பார்த்தா போதும் இல்லையா? உதயத்தை தான் பார்க்கணும். இந்த மாதிரி கேள்வி உயிரோட இருக்கா இல்லையா போது உதயத்தையும் பார்த்து 8 சூரியன். 8ஆம் இடத்தை விட நம்ம உதயத்தை பார்த்து உதயாதி வலு இருந்துட்டு உதயமும் சூரியனையும் பார்க்கணும். சூரியன் வந்து உயிர். சூரியன் உயிர் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் உதயாதிபதி உதயம். சரி, இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நம்ம அதை எப்படி அதை பார்க்கறது? ஏதாவது ஒரு கொஸ்டின் கேளுங்க. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, ஏதாவது ஒரு கொஸ்டின் கேளுங்க. ஒருத்தர் கேட்கிறார், ஐயா இப்போ ஒருத்தர் வந்து கேட்கிறார் திருமணம்னு கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ திருமணம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா இந்த திருமணம் அப்படின்னு சொன்னோம்னா உதயத்தில்
சுக்கிரன் இருக்கணும். உதயத்துல சுக்கிரன் சுக்கிரன் சுக்கிரனோ செவ்வாயோ குருவோ இருந்தா அது சுபகாரியத்தை பத்தி கேட்குறாங்கன்னு அர்த்தம். உதயத்துல. ஓகே. அடுத்து திருமணம் அப்படின்னா எத்தனாம் பாவம்? செவ்வாயும் சுபகாரியமா எடுத்துக்கலாமா? ஆமா, செவ்வாய்ங்கிறது மங்களகாரம் தானே. மங்களகாரகன். ஓகே. ஆணுக்கு வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து மங்களத்தை தருபவன் யாரு? செவ்வாய், கலத்திரக்காரகன். இப்ப பாருங்க, திருமணம் அப்படின்னு சொல்லிட்டா இந்த உதயம் இருக்கு இல்லையா, இந்த உதயத்தில் சுக்கிரன் இருந்தால் திருமணம், புதன் இருந்தாலும் திருமணம், புதன் இருந்தாலும் திருமணம். இப்ப இந்த உதயத்துல 7ஆம் வீட்டின் அதிபதியாகிய சுக்கிரன் இருந்தா திருமணம். இந்த 7ஆம் வீட்டின் அதிபதி 10ல போய் இருந்தாலும் திருமணம். 10ங்கிறது வந்து உச்சின்னு அர்த்தம். உச்சியால் சிந்தனை. உச்சியால் சிந்தனை. இப்ப இந்த 7ஆம் வீட்டின் அதிபதி யாரு? சுக்கிரன். இங்க இருந்தாலும் திருமணம். இவர் எதை பத்தி கேட்கிறாரு? 7ஆம் வீட்டு 10ல இருக்கு, அப்போ திருமணத்தை பத்தி கேட்பாரு. இல்ல இந்த செவ்வாய் இங்க இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, திருமணம். உதயாதிபதி 7ல இருந்தாலும் திருமணம். 7ஆம் அதிபதி உதயத்தில் இருந்தாலும் 10ல இருந்தாலும் திருமணம். இது புரியுதா? 6 7ல இருந்தாலும் திருமணம். கேள்வியின் குறிகாட்டி. கேள்வியின் குறிகாட்டி 6. இது புரியுதான் பாருங்க. நல்ல மைனூட்டான பாயிண்ட். திருமணம்ன்ற ஒரு சப்ஜெக்ட்டுக்கு விளக்கம் கொடுத்துறீங்க. ஓகே. சரி, இப்போ ஒரு கேள்வி. ஒருத்தர் வந்து குழந்தையை பத்தி கேட்கிறாரு. குழந்தையை பத்தி கேட்டா என்ன சொல்லணும்? உதயத்தில் குரு இருந்தால். ரைட். முதல் பாயிண்ட் என்னது? உதயத்தில் குரு இருந்தால். எழுதிக்கங்க. உதயத்தில் குரு இருந்தால் அல்லது 5ஆம் வீட்டின் அதிபதி உதயத்தில் இருந்தால். 5ஆம் வீட்டின் அதிபதி உதயத்தில் இருந்தால். சூரியன் இருந்தா 5ஆம் வீட்டின் அதிபதி இங்க இருந்தாலும் 1 2 3 4 5ஆம் வீட்டின் அதிபதி இருந்தாலும் திருமணம், குழந்தை. அடுத்து இந்த குரு வந்து 10ல இருந்தாலும் திருமணம். 5ஆம் வீட்டின் அதிபதி 10ல இருந்தாலும் குழந்தை. 6 5ல இருந்தாலும் இப்ப நான் சொல்றது புரியுதான் பாருங்க. முக்கியமான பாயிண்ட் இது. அருமையான பாயிண்ட். ஓகே, இது ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கு. ஓகே, ஃபார்முலா. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஐயா, நான் ஒரு வாகனம் வாங்கணும். இப்ப எது காட்டுதுன்னு பார்க்கணும். வாகனம் அப்படின்னா எந்த கிரகம், எந்த பாவம்? சுக்கிரன் 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் சுக்கிரன். அப்ப உதயத்தில் சுக்கிரன் இருந்தாலும் வாகனம். 4ஆம் வீட்டின் அதிபதி உதயத்தில் இருந்தாலும் வாகனம். சுக்கிரன் போய் 4ல இருந்தாலும் வாகனம். உதயாதிபதியே போய் 4ல உட்கார்ந்தாலும் வாகனம். 4ஆம் வீட்டின் அதிபதி 10க்கு போய் உட்கார்ந்தாலும் புரியுதா? ஒரு ஃபார்முலாவை உங்களுக்கு கொடுத்தாச்சு. அருமையான ஃபார்முலா. பாவத்தையும் கிரகத்தையும் கனெக்ட் பண்ணி எடுக்கணும். எடுத்துட்டீங்கன்னா நீங்க என்ன செஞ்சிருவீங்க? 10 தொடர்பு கொண்டாடலாம். எங்கய்யா 10 தொடர்பு இருக்கணும். 10ஓட தொடர்பு இருந்தால் கண்டிப்பா நடக்கும். இதுல கவிப்பு எங்க இருக்குன்னா அந்த கேள்விக்கு தகுந்த மாதிரி கவிப்பு தொட்டான்னா கவிப்பு இருந்தா மறைக்குது, தடுக்குது. மறைக்குது, தடுக்குது.
அதாவது எல்லா பாவத்துக்கும் எல்லா கேள்விக்கும் டிஃபால்ட்டா 10வது இடத்தை கையில வச்சுக்கணும். அந்தந்த சம்பந்தப்பட்ட பாவத்தினுடைய அதிபதிகள் மாறி உதயத்திலையும் அந்த சம்பந்தப்பட்ட பாவத்திலையும் மாறி இருக்கலாம். சம்பந்தப்பட்ட பாவத்துல இருக்க டிஃபால்ட்டா 10லயும் இருக்கலாம். ஓகே, அந்த கிளீனா இருக்கு. இப்ப புரியுதுல்ல? ஓகே சார், கவிப்பு வந்து ஏதோ ஒரு பாவத்தில் இருக்கத்தானே செய்யும். அப்ப அதோட கஷ்டம் வராதா? அது பின் விளைவு. அதனால ஏற்படக்கூடிய விளைவு தான் கவிப்பு சொல்லுது. ஆனா நம்ம கிட்ட அவர் அந்த கேள்வி கேட்கல. இப்ப என்ன கேட்கிறாருன்னா, நான் வாகனம் வாங்க போறேன்னு கேட்கிறாரு. நம்ம என்ன செய்யணும்னா, வாகனத்தை சுட்டி காட்டுகின்ற வாகன கிரகத்தையோ வாகன பாவத்தையோ அது கவித்து இருந்தால்தான் நீங்க வாங்க முடியாதுன்னு சொல்ல போறீங்க. இல்லைன்னா அது எங்க இருந்தாலும் அதை பத்தி நம்ம கேட்க போறது இல்லை. புரியுதா? அப்ப அந்த 45 டிகிரிக்குள்ள இருக்கிற இடம் மட்டும் கவிப்பு கழிச்சுதான் சொல்லணும். அதுக்குள்ள இருக்கிற எல்லா கிரகத்தையும். ஆமா. அப்ப வந்து எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்குரிய பாவம், கேள்விக்குரிய கிரகம். இப்போ ஒருத்தர் வர்றாரு, இப்போ ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, லவ் பத்தி கேட்கிறார். நீங்க எதை பார்க்கணும்? அஞ்சாம் பாவத்தையும் பார்க்கணும். 5ஐயும் சுக்கிரனையும் முதல் பார்க்கணும். 5ஐயும் சுக்கிரனையும் பார்க்கணும். புதனையும் பார்க்கணும். அது 4 இருந்துச்சுன்னா இங்க அது பாவாதிபதி. பாவாதிபதி 4 இருந்தா லவ் சக்சஸ் ஆகாது. எப்படிங்க காரணம் சொல்லுங்க? 5ஆம் பாவத்துக்கு அது 12ஆம் பாவத்துக்கு போயிடுச்சு. சரிங்க சரி. புரியுதாப்பா? புரியுதுங்க. உங்க மைக் வந்து எக்கோ அடிக்குது, ஆஃப் பண்ணுங்க. ஐயா, யாருடைய நீங்க பேசும்போது எக்கோ அடிக்குது, இன்னொரு சார் பேசும்போது எக்கோ அடிக்குது. ஆனா அவங்க மைக்கு எக்கோ அடிக்குது. ஓகே, உப்பு இல்ல. ஓகே சரி, இப்ப பாயிண்ட குறிச்சுக்கோங்க நான் சொல்றத. ஓகே. இப்ப உதயம்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கோம். உதயம்னா என்ன அப்படின்னா கேள்வி. உதயம்னா கேள்வி அல்லது ஒரு பிரச்சனை, நிகழ்கால பிரச்சனை. உதயம் என்பது என்னது? நிகழ்கால பிரச்சனை அல்லது நிகழ்கால கேள்வி. ஆருடம் என்பது கடந்த கால கேள்வி அல்லது கேள்வியின் குறிகாட்டி. கேள்வியின் குறிகாட்டி. கவிப்பு என்பது மறைந்திருப்பது அல்லது மறைத்து வச்சிருக்கிறது அல்லது சேதாரம், நோய் அல்லது இல்லாதது அல்லது நஷ்டம், கஷ்டம். கவிப்பு அல்லது ஒரு செயலின் விளைவு என்ன ஆகும் இதனால, ஒரு செயல் விளைவு. எப்படியா செயல் விளைவு? ஒருத்தர் வந்து வாகனத்தை பற்றி கேட்குறாரு. 4ஆம் அதிபதி மேச உதயம், 4ஆம் வீட்டின் அதிபதி உதயத்திலே இருக்காரு. வாகனத்தை பற்றி கேட்டாரு. ஆனால் கவிப்பு இங்கிருந்து 2ஆம் பாவத்தில் கவிப்பு இருக்கு. அப்போ வாகனத்தை பற்றி கேட்டையா, வாகனத்தை பற்றி வாங்க போறியா, 2ல் கவிப்பு இருக்கு. பணப்பிரச்சனை வரப்போகுது. 2ஆம் பாவங்கிறது பணம். இந்த வாகனத்தை பற்றி வாங்கினீங்கன்னா பணப்பிரச்சனை வரப்போகுது. 6ல் கவிப்பு இருந்தால் சண்டை வரப்போகுது.
4 8 தொடர்பு இருந்துச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆக போகுது. 8ஆம் பாவத்தில் போய் கவிப்பு இருந்துச்சுன்னா விரயமாக போகுது, பிரச்சனையாக போகுது அப்படிங்கிறத காட்டும். புரியுதா? 9ஆம் பாவத்தில் கவிப்பு இருந்தா 9ஆம் பாவத்தில் கவிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 9ஆம் பாவத்தில் கவிப்பு இருந்துச்சுன்னா 9ஆம் பாவம் என்ன காரகத்துவம் சொல்லுங்க. தந்தை காரகத்துவம். தந்தைக்கு இப்ப தந்தைக்கு பிடிக்காதுன்னு சொல்றதா? பூர்வீகம் தந்தை. அதுதான் என்ன சொல்லணும்னா கவிப்பு எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவத்தினுடைய காரகத்துவத்தை தான் கவிக்குது. ஐயா தொலைதூர பயணம். தொலைதூர பயணம். இந்த வாகனத்தை வாங்கி ரொம்ப தூரம் போகக்கூடாதுன்னு சொல்லுங்க. அதைத்தான் நீங்க நினைக்கிறியா? ஆமா புரிஞ்சுச்சு. சரி. அப்பா பயப்படுறாரு, ரொம்ப தூரம் போகாதேன்னு சொல்லலாம். ஆமா, அப்பாவுக்கு பிடிக்கலப்பா, பிடிக்கல, ரொம்ப தூரம் போகாத. அப்பாவுக்கு பிடிக்கல. 7ல கவிப்பு இருந்தா பொண்டாட்டிக்கு பிடிக்கல. எதுக்கு இப்ப இந்த அனாவசியமான செலவுன்னு அப்பா கேட்பாரு. 7ல இருந்து சம்சாரம் கேட்பாங்க. 5ல இருந்தா மகன் கேட்பேன், தாத்தா கேட்பாரு. சகோதரர் சண்டைக்கு வருவாரு, எனக்கு வண்டி கொடுப்பாரு. இப்ப வீட்டுல இருக்கிற பிரச்சனைக்கு இந்த கார் தேவையா? ஓகே ஓகே. ஐயா 10ல இருந்தா மாமியாளுக்கு பிடிக்கல. ஜெனரலா அவருக்கு பல வகையிலும் பிரச்சனை ஒண்ணுதான் நம்ம எடுத்துக்கணும். கவிப்பு இருந்து நான் சொல்றேன், அவரு பிசினஸுக்கும் பிரச்சனை, அவருடைய கௌரவத்துக்கும் பிரச்சனைன்ற மாதிரி வந்துடும். பிடிக்குதா? புரியுதா? புரியுது. அதாவது கேள்வியை எல்லா சம்பவத்துக்கும் ஒரு பிரச்சனை உண்டுதானே. அது எங்க இருந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லாம இருக்காது. அதனால இதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. வாங்குவியா வாங்க மாட்டேயான்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். வந்து கேட்கிறான்னா இல்ல, வந்து கேட்கும் போது அவன் என்ன கேட்குவான், வாங்கவா வேணாமா, எனக்கு அமையுமா அமையாதானே கேட்க போறேன். அதை சொல்லிட்டு போங்க. அவ்வளவுதான். புரியுது. அது நம்ம ஜோதிடம் இருந்ததுன்னா கொஞ்சம் ஆழமா உள்ள போலாம். இதுக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு 500 ரூபாய் வாங்கிட்டு விட்டு அப்படி தாங்க. அதாவது உதயத்திலோ ஆரூடத்திலோ அந்த கேள்வி பாவத்திலோ கவிப்பு இல்லைன்னா நம்ம அந்த விஷயம் எடுத்துக்கலாம். உதயத்துல கவிப்பு இருந்தாலும் கேள்வியில பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். அதுல வந்தாலும் ஆரூடத்துல வந்தாலும் கேள்வி பாவத்துல வந்தாலும் அந்த விஷயம் விட்டுக்கணும். பிரச்சனை தான். 11ஆம் இடத்துல இருந்தாலும் பிரச்சனை தான். ஓ சரி. அப்படிங்கிறது 11 எப்படிங்க? 11 எப்படிங்க? ஆசை நிறைவேறாது இல்லையா? இது உச்சார சிந்தனையிலே டைரக்டா இடிக்குது. 10ல இருந்ததுன்னா 11 ஆசை நிறைவேறாது. நீங்க நினைக்கிறது நிறைவேறாது. போயிட்டு வாயான்னு சொல்லுங்க. 12ல போனாங்க ஐயா. 12ல போனா வேற என்ன? அதை பத்தி கண்டுக்கிறாதியா? ஓகே. என்ன சொல்லலாம்? 3ஆம் பாவத்துல இருந்தா சகோதரர் நல்லா பயன்படும்னு எடுத்துக்கலாம். இல்ல மாமனாரு 3ஆம் பாவம் மாமனாரு அவர் ஹெல்ப் பண்ணுவார்னு வச்சுக்கொண்டு வாங்க. 3ஆம் பாவத்துல கவிப்பு இருக்கு, கார் வாங்க போறேன், மாமனாருக்கு கொஞ்சம் வெறுப்பா இருக்கும்ல, அப்படின்னு சொல்லலாம். மாமனாருக்கு பிடிக்கல. இன்னொன்னு 3ஆம் பாவத்துல கவிப்பு இருந்ததுனாலே ஒரு பயணத்துல பிரச்சனை இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதனால போதைக்கு தள்ளி போடணும்னு சொல்லலாம். 3ஆம் பாவத்துல கவிப்பு இருந்தா இந்த முயற்சியே தப்பு தானே. முடிச்சு போகுது. ஆமா, முயற்சியே தப்பு. ஓகே. மனசுல எண்ணின்னு வந்ததே தவறு. 3ஆம் பாவம் 11ஆம் பாவம் எல்லாம் கவிப்பு இருந்துச்சுன்னா அது முயற்சி தப்பு தான். ஓகே. அடுத்து உச்சம் என்பது காரகத்துவத்தின் வெற்றி உள்ளவற்றை குறிக்கிறதுன்னு அர்த்தம். காரகத்துவத்தில் உள்ள வெற்றியை குறிக்குதுன்னு அர்த்தம். அந்த உச்சம். ஒரு கிரகம் உச்சமா இருந்தாலே மறைமுகமா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஒரு கிரகம் ரொம்ப வலுவா உச்சமா இருக்குன்னு வச்சுக்காங்களேன், ஒருத்தர் பீக் பாயிண்ட்ல இருக்கனால அவனுக்கு ஏதோ ஒரு எதிர்ப்பு இருக்குன்னு தான் அர்த்தம்.
நீங்க ஜெனரலா உச்சிக்கு போனா இறங்கினா ஆகணுன்ற மாதிரி கான்செப்ட் சொல்றீங்க. ஆனா இதுல அப்படிதானா? ஆமாம், ஜாமக்கோல்ல. ஒரு ஜாமக்கோலில் வந்து ஒருத்தர் உச்சமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பார்த்து தான் நம்ம அதை செய்யணும். எப்பா ஓகேப்பா நல்லா இருக்குடா சொல்கிறத விட இதை தான் இப்போ வந்து எந்த இடத்துல மைனஸ் இருக்குங்கிறத பார்த்து அவன்கிட்ட சொல்லணும். ஓகே ஓகே ஓகே. நீச்சமா இருந்தா ஸ்ட்ரைட்டா அடிச்சிடலாம் அவுட்டுன்னு. ஒத்து வராதுன்னா, ஆனா உச்சமா இருந்ததுன்னா கொஞ்சம் அவங்க கான்சியஸ் பண்ணும். அடுத்து ஒரு கிரகம் ஆட்சியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிரகம் ஆட்சியா இருக்கும்போது அந்த கிரகம் நல்லது செய்யும். ஆனா அந்த கிரகத்தினால ஏதாவது பிரச்சனை இருக்காங்கிறத கவிப்பு நம்ம பார்த்துக்கணும். அப்போ ஆட்சியாவோ உச்சமாக இருக்குன்னா ஏதோ ஒரு வழியில எங்கேயாவது கவிப்பு எதை சுட்டி காட்டிட்டு தூக்கிட்டு இருக்குங்கிறத பார்க்கணும். ஓகே ஓகே. அப்ப நட்பு என்பது காரகத்துவத்தில் உள்ளதை அப்படியே சொல்லும். நட்புங்கிறது வந்து எந்த ஒளிமறைவு இருக்காது, அப்படியே உடச்சி விட்டுரும். நல்லதாப்பா போடா எடுத்துக்கடா. அதனால தான் நட்பை நம்ம எப்பயுமே உயர்வானதாக கருதுகிறோம். அப்போ ஒரு கிரகம் நீசமா இருந்தா அது நடக்காது. அப்ப அந்த காரகத்துவத்தில் இல்லாததை குறிப்பிடுகிறதுன்னு அர்த்தம். ஒரு காரகத்துவத்தில் இல்லாததை சொல்லுது அப்படின்னா அது உச்சமா நீசமா இருக்குன்னு அர்த்தம். உச்சமா இருக்குன்னா அது அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஒரு கிரகம் உள்வட்ட கிரகம் வக்ரமாக இருக்கிறது என்றால் அது காலதாமத்தை காட்டுகிறது, காலதாமதத்தை காட்டுகிறது. வக்ரம் இப்ப நடக்காது. ஒரு கிரகம் வக்ரமாயிருக்கு, இப்ப நடக்காது. அப்ப ஒரு கிரகம் நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்து அந்த நட்சத்திராதிபதியே வக்கமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது கண்டிப்பா நடக்கவே நடக்காதுன்னு சொல்லணுமா? இது முக்கியமான பாயிண்ட மனசுல வச்சுக்கோங்க, நான் வரும்போது சொல்றேன். ஐயா இந்த பாயிண்ட கொஞ்சம் மறுபடியும் சொல்றீங்க. அதாவது இப்ப வந்து சனி வக்கரம் இல்லையா? இப்ப சனி வந்து வக்கரமா இருக்காரு. எந்த நட்சத்திரத்துல போய் வக்கரமா? இப்ப பாருங்க, சனி எந்த டிகிரியில வக்கரமா இருக்காருன்னு பாருங்க. 4 டிகிரி. 4 டிகிரினா அவர் எந்த நட்சத்திரத்துல வக்கரமா இருப்பாரு? அது வந்து குருவோட நட்சத்திரம். இல்ல குருவோட இல்ல, சனியோட தான். என்னம்மா சொல்றீங்க? சனி வக்க 4 டிகிரி 3:20 வரைக்கும் தானே சார் புரட்டாதி, அப்புறம் உத்திரட்டாதியில நிக்குது. நான் என்ன சொல்றேன், எந்த கிரகம் வக்கரத்துக்கு? எந்த கிரகம்? சனி மீனத்துல. ஓ, ஜாம கிரகம் சொல்றீங்களா? ஜாம கிரகத்தை சொல்லுங்கம்மா. உள்வட்டத்தில் உள்ள வக்கரம் தானே வெளியில வரும். எந்த கிரகம் வச்சனாலும் அந்த ஜாம கிரகத்தையும் பாருங்க, வக்கர கிரகத்தை, வக்கர கிரகம் ஜாம கிரகத்தையும் பாருங்க எப்படி இருக்குன்னு, எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு பாருங்க. இப்ப வந்து சனி தான் வக்கரம். அப்ப சனி வக்கரமா இருக்குன்னா அது எந்த நட்சத்திரத்துல இப்ப இருக்காரு ஜாம கிரகம்? உத்திரட்டாதி. இப்ப ஜாம கிரகத்தை பாருங்கம்மா, நான் போட்டிருக்கேன். ஜாம கிரகம் சனி. இப்ப பாருங்கம்மா, நான் போட்டதுல ஜாம கிரகம் எங்க இருந்துச்சு? மேசத்துல தானே இருக்கு. அது எந்த டிகிரில இருக்கு? 43ன்னா எங்க போயிரும்? சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் போய் இருக்குமா? அதெல்லாம் 45 டிகிரிக்கு. அதான் நான் சொல்றதை மட்டும் பாருங்க, நான் சொல்ற பாயிண்ட மட்டும் பாருங்க. அந்த சப்ஜெக்ட் நடத்தும்போது சொல்றேன்னு சொல்லிட்டேன். இப்ப நீங்க இப்ப மைக் ஆஃப் பண்ணிருங்க. அதாவது நட்சத்திரங்களை பத்தி பிரிச்சு சொல்லும்போது சொல்றேன். இப்ப இதை பார்க்காதீங்க, மனசுக்குள்ள மட்டும் வச்சுக்காங்கன்னு தான் சொன்னேன். இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு.
நம்ம பார்க்க வரும்போது ஆறுட வேதையாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை முதலே சொல்லியிருக்கேன். 6, 8, 12 போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆறுடம் உதயத்திலிருந்து ஆறுடம் 6, 8, 12 போகக்கூடாது. அதில் 6ஆம் இடத்துக்கு போயிருந்தால் நாம் கடினமான முயற்சி செய்தால் வெற்றி வரலாம். 8, 12க்கு போனால் என்ன முயற்சி செஞ்சாலும் இந்த காரியம் நடக்காதுன்னு சொல்லி அனுப்பிடுங்க. இது புரியுதா? ஐயா, இப்போ இந்த நான் சொன்ன பாயிண்ட் புரியுச்சாயா? புரியுதுங்க. 6, 8, 12க்கு போக கூடாது. 6க்கு போனா கடின முயற்சியில நிறைவேறும். 8, 12 நிறைவேறாது. 12 6, 8, 12 8, 12 ஒரே மாதிரின்னு சொல்லிட்டீங்கள. சரி. அப்போ இதை வந்து நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிறணும் எப்பயுமே. எப்பயுமே ஒரு கிரகம் வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்து தான் பலன் சொல்ல வேண்டும். உதயம், ஆருடம், கவிப்பு, ஜாம கிரகம், உள்வட்ட கிரகங்கள், வெளிவட்ட கிரகங்கள்லாம் வச்சு நம்ம பலன் சொல்லணும். இப்படித்தான் நம்ம பலனை எடுக்கணும். இன்றைக்கி நம்ம பொதுவான சில விஷயங்களை பற்றி பேசியிருக்கோம். நாளைக்கு வந்து ஒவ்வொரு டாபிக், நாளைக்கு ஒரு டாபிக். நாளைக்கு வந்து குழந்தை பேரு, கர்ப்ப நிச்சயம், குழந்தை பேரு அல்லது கர்ப்ப நிச்சயம் என்கிற டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். யாராவது வந்து ஒருத்தர் குழந்தை சம்மந்தமாக கேள்வி கேட்டாங்கன்னா அது எப்படி நம்ம பார்க்குறதுங்கிறத நாளைக்கு குழந்தை பேர் பார்த்த போகிறோம். குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு படிப்பை பற்றி பார்க்க போகிறோம், கல்வியை பற்றி பார்க்க போகிறோம். கல்வி ஆன பிறகு அந்த 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 குழந்தைக்கு திருமணத்தை பற்றி பார்க்க போகிறோம். அப்படியே ஒவ்வொன்றா டக்கு டக்குன்னு பார்த்துக்கிட்டே போவோம். சரியா? ஓகே ஓகே. சரி, இப்போ இன்றைய நடத்தின பாடத்தில் ஏதாவது சந்தேகம் உண்டா? இன்னைக்கு நிறைய பாயிண்ட் சொல்லிட்டீங்க. அதை நான் மனசுல ஏற்றிக்கணும், எழுதி பார்த்து மனசுல ஏற்றிக்கணும். இன்னைக்கு நிறைய பாயிண்ட் சொல்றீங்க. நம்ம வகுப்புல ஒன்னொரு டைம் பார்க்கணுங்க ஐயா, பார்த்து தான் கிரிப் பண்ணணும். வீடியோ ஒன்னொரு டைம் பார்த்தா சரியா போயிடும். பார்க்கணும். என்ன செய்யணும்? திருப்பி பார்க்கணும். திரும்பி நம்ம ஒன்றா பார்த்து மனசுக்குள்ள ஏற்றணும். அது ஏற்றினாத்தே நம்ம என்ன செய்ய முடியும்? புரியுது. ஃபார்முலா கொடுத்துட்டீங்க. ஃபார்முலாவும் நல்லா இருக்கு. சின்ன சின்ன குறிப்புகள் நிறைய கொடுத்துருக்கீங்க. அப்ளை பண்ணணும். ஓகே. நம்ம எப்படி பார்க்கணுங்கிற விஷயத்த சொல்லிட்டேன். இன்னும் ஒவ்வொரு சப்ஜெக்டாக போகும்போது நீங்கள் ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், கிளியர் ஆயிடுவீங்க. இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ளே நீங்கள் தான் வந்து ஆருட சாஸ்திரி சர்டிஃபிகேட் வச்சு என்னம்மா செய்யப்பறியா? சர்டிஃபிகேட்டை கொடுத்து இவற்றை படிச்சிருக்கேன்னு சொல்லுங்க. தாராளமா சொல்லுவோம். அவ்வளவுதான் கரெக்ட். நம்ம ஆபீஸ் போட்டோம்னா ஒரு 4 பேர் போட்டோல இருக்கணும். அந்த 4 பேர்ல ஐயா போட்டோ இருக்கும். அது நம்ம ஜெயிச்சிட்டாவே ஐயாவை கேட்பாங்க, யார் குருநாதர்னு கேட்பாங்க இல்லையா? அப்போ வந்து மைக் ஆமா, உங்க மைக் வந்து என்னையும் கூப்பிடுது. ஆமாங்க, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? யாருடைய மைக்க உங்களையும் சேர்த்து கூப்பிடுது. வாங்கயான்னு. ஆமா. அப்போ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயத்த சொல்லியாச்சு. அதை நீங்கள் நாளைக்கு இருந்து ஒவ்வொரு டாப்பிக்காக போகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எதை பார்க்கணும், எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம நல்ல விலாவாரியாக சொல்லியாச்சு. கவலைப்பட தேவையில்லை, ஈஸியாக நீங்கள் எடுத்துருவீங்க. உதயம், ஆருடம், கவிப்பு, ஜாமகிரகம் அப்படியே விளக்கமாக கொடுத்துட்டோம். சரி, ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேட்கலாம். நச்சுன்னு ஒரு கொஸ்டின் ஏதாவது கேளுங்க.
இன்னைக்கு யார் யார் இருக்குது? 2-3 பேர் வரல. சாந்தாம்மா வரல. 10 பேர் தான் இருக்கும். 10 பேர் இருக்குது. என்ன சேர்த்தா 10 பேர் இருக்குது. 9 பேர் இருக்கோம். அது யார்? ஆக்சின்னு இருக்கு. யார் 9ன்னு? அது யார்? முத இருக்குல்ல ஏ. அது யாரு? ரமணி சார். நம்ம ஐயா தானா? ஆமாம் சார், நான் தான் சார். வணக்கம் சார். சரி ஐயா, இப்போ புரிஞ்சுச்சா? அருமையான இருந்தது சார் இன்னைக்கு கிளாஸு. சென்னை ரமணி சாருங்களா அவரு? ஆமாம் ஆமாம் ஆமாம். எனக்கு ஓகே ஓகே, என்னுடைய ஒர்க் ஒன்றை கரெக்ஷன் பண்ணாரு. எஸ் சார், எஸ் சார். கடைசியில் சார் ஒரு இதை ஞாபகப்படுத்தேன் சார். டோன்ட் மிஸ்டேக் மீ. நோ சார், சார் மிஸ்டேக்னா நான் சொல்லிருப்பேன் அந்த நேரத்துல. நான் சந்தோஷமா சொல்றேன். நடந்த ஒரு சிறு எரர். சரி, இப்போ பாருங்க, தங்கராஜ் ஐயா கேள்வி கேட்குறீங்களா? கேளுங்க. தங்கராஜ் ஐயா கேள்வி கேளுங்க. என் தம்பி பொண்ணுக்கு எப்ப சார் மேரேஜ் ஆகுது? என் தம்பி பொண்ணுக்கு எப்ப மேரேஜ் ஆகுது? இதான் ஆறுடம் போட சொல்றீங்களா? தம்பி பொண்ணுக்கு எப்ப மேரேஜ் ஆகுது? இப்போ நம்ம பாடம் நடத்தினதை கேளுங்க. நீங்க கேட்கறது நீங்க ஜாதகத்தை நீங்க பலன் கேட்குறீங்க. அதை நீங்க தனியாக தான் கேட்கணும். இப்போ நீங்க இன்னைக்கு படிச்ச பாடத்துல ஏதாவது சந்தேகம் இருக்கா? சரி சரி சரி. ஐயா ஒரு ராஜேந்திர ஐயா. ஐயா வணக்கங்க ஐயா. எப்படி பாடம்லாம் புரிஞ்சுச்சா? ஐயா ரொம்ப அருமையா இருக்குங்க ஐயா. ஜாமக்கோளாரோட எனக்கு நல்லா கத்துக்கிறதுங்க ஐயா. அப்படியே நல்லா உள்வாங்கிக்கங்க. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. வீடியோ கேட்டுக்கிட்டே இருக்கிறேங்க ஐயா. ஒவ்வொன்றையும் நல்லா இப்பதாங்க ஐயா ஆருடம், கவிப்பு, உதயம், உதயாதிபதி, அதாவது எல்லாமே நான் பெருமை சொல்றேன்னா நினைச்சுக்கிறாதீங்க. இந்த அளவுக்கு பொறுமையா உங்களோட ஒருத்தரா இருந்து யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நிச்சயமா உண்மை. ஏன்னு கேட்டா உங்களுடைய பொன்னான நேரத்தை நாங்க தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். அதனால நீங்க அப்படி சொல்லவே வேண்டாம். அது உண்மை உண்மை உண்மை. எங்களோட இதயத்துல கலந்துட்டீங்க, அவ்வளவுதான். அதாவது நீங்க கத்துக்கிறதுக்கு ஒரு சான்ஸ், அருமையான சான்ஸ். இப்ப இன்னைய கிளாஸ மட்டும் ஜோதிட அடிப்படையில் தெரிஞ்ச இன்னைய கிளாஸ் மட்டும் ஒருத்தர் கவனிச்சா கூட சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. கண்டிப்பா. ஏன்னா அவ்வளவு முட்டான பாயிண்ட்டுங்க இன்னைக்கு நம்ம கொடுத்த பாயிண்ட் லட்டு மாதிரி. ஆமாங்க, ஆமா ஆமா. கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல, லட்டு லட்டா கொடுத்தாங்கன்னு. அந்த ஃபார்முலாவை ஃபிட் பண்ணிட்டாலே மீனிங் உடையணும், பதில் உடையணும். உமா மகேஸ்வரி வல்லையா அவங்க வீரப்பண்ணையா வந்திருக்காரு. ரைட். அழகர் வந்திருக்காரா? அல்ல, ஈஸ்வரன் வந்திருக்காரு. ரைட் ரைட் சரி. நடராஜையா இருக்காரு, பிரமலதா இருக்காரு, நல்ல அம்மா இருக்காங்க, நளினி அம்மா இருக்காங்க, ரமணியா இருக்காரு, ராஜேந்திரன் இருக்காரு, சோபன அம்மா வரல, துளசி வரல, தங்கராஜ் வந்திருக்காங்க, வீரப்பண்ணையா வந்திருக்காரு. மொத்தம் ஒரு 13 பேர் வந்திருக்கீங்க. சரி, இவங்க அப்பப்போ இந்த பேலன்ஸ் பணம் இருக்கிறவங்க போட்டுருங்க. சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். மீண்டும் சந்திப்போம். நாளைக்கு நம்ம என்ன தலைப்பு சொன்னேன்? கர்ப்ப நிச்சயம். ஒருத்தனை மட்டும் குழந்தைய பத்தி கேட்குறாங்கன்னா கர்ப்பத்தை பத்தி கேட்கணும். சரி, ஓகே. எப்போ பயங்கரமா அடிக்குது பைக்கை, பயங்கரமா அடிக்குது. நன்றி 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 நன்றி.